எப்பொழுதுமே காலண்டர் நம் தலைக்கு மேல் இருப்பது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் உயரமாக மாட்டி வைப்பது மிக மிக நல்லது. அந்த காலண்டர் எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் வடக்கு திசையை பார்க்க வேண்டும், மேற்கு திசையை பார்க்க வேண்டும், கிழக்கு திசையை பார்க்க வேண்டும். இப்படி பார்க்கும் பொழுது அது நன்மையாக இருக்கும். அந்த காலண்டர் பேப்பரை நீங்கள் 3 நாட்கள், நேற்று முடிந்த நாளை இன்று கிழித்து விடுவோம், இன்று முடிந்த நாளை தான் நாம் கிழிக்கும் வழக்கம் இருக்கும். அந்த பேப்பரை நன்றாக கசக்கி எரியும் பொழுது உங்களுக்கு பாழடைந்த நாட்கள், பெருமையான நாட்களாக இருந்தால் அதனை தூக்கி எரியும் பொழுது என்னோட பிரச்சனைகளும் கூடவே போக வேண்டும் என்று நினைத்து நீங்கள் எரிந்து விடலாம், அல்லது அந்த பேப்பரை எரித்து விடலாம். அது மிக மிக நல்லது. அக்னி பகவானுக்கு நாம் இரையாக்கும் அத்தனையும் ஒரு நன்மையான விஷயமாகும். அது எரிக்கின்றோமே என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏன்னால் எரியூட்டுவது என்றது அக்னி பகவானை நாம் அங்கே உருவாக்குகின்றோம். அதனால் தவறு கிடையாது, அதனை செய்து கொள்ளலாம். காலண்டரில் தெய்வ உருவம் இருந்தால் அதற்கு ஒரு பூ வைக்கலாம், தவறு கிடையாது. இப்படியாக காலண்டரை நீங்கள் 2-3 காலண்டர்கள் இருந்தால் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொன்றாக மாட்டலாம். ஆனால் ஒரே அறையில் நிறைய காலண்டர்கள் வைக்கக்கூடாது. எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்ட காலண்டர் நிறைய ஒரு வீட்டில் இருப்பதை விட ஒரு காலண்டர் இருப்பது மிகவும் நல்லது. அப்படி 2-3 இருந்தாலும் ஒரே அறையில் வைக்காமல் வேறு வேறு அறைகளில் வைப்பது நல்லது. அந்த காலண்டரும் தெற்கு திசை மட்டும் பார்த்து மாட்ட வேண்டாம். மற்ற